மனிதரில் எத்தனை நிறங்கள், நீ நான் தாமிரபரணி, யாரோ ஒருவன், இலுமினாட்டி, அமானுஷ்யன், புத்தம் சரணம் கச்சாமி, சாணக்கியன், சத்ரபதி, வியூகம், ரட்சகன், கர்மா, யோகி, இருவேறு உலகம், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. நீங்க எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொல்லுவேன்னா அது கண்டிப்பா இதுதான். இன்னைக்கு நான் பேச போற ஒரு ஆத்தரை பத்தி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. அவரோடது பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பிலாசபி, ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ், இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. ஆனா இது எல்லாத்துலயுமே நம்ம கதையோடு சேர்ந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாவும் நம்மள கனெக்ட் பண்ற மாதிரி அவரோட ஸ்டோரிஸ் இருக்கும். நான் ஒரு லைப்ரரியில என்னை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த லைப்ரரி அண்ணா அவருடைய ஒரு புக் வந்தா மட்டும் என்னை இமீடியட்டா கூப்பிட்டு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி நான் நிறைய புக்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு தடவை நீ இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லி அவரோட நீ நான் தாமிரபரணி புக்கை கொடுத்தாரு. அதை வாசிச்சு முடிச்ச அடுத்த ஒரு 3 நாள்ல நான் போய் இவர் எழுதின மற்ற புக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவரோடது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சேன். ஏன்னா ஒரு புக்கை படிச்சு முடிக்கும் போது நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் விதைய அவர் கண்டிப்பா விதைப்பாரு. அந்த விதை எவ்வளவு வீரியம் அப்படிங்கறது நாம அடுத்தடுத்து நம்மளுடைய செயல்கள்ல மாற்றம் தெரியும். அதுதான் அந்த விதையோட வீரியம். அவர் எழுதின லேட்டஸ்டா எழுதின புக் தான் இந்த சக்தி. இந்த சக்தியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த இக்க பிராக்கெட் பண்ணி இது சதி அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த சக்தி அடையறதுக்கு நிறைய சதிகள் நடக்குது. கடைசியில சக்தி எங்க ஆட்கொள்ளப்படுது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த புக் 640 பேஜஸ். நீங்க சொல்லுங்க, நான் இந்த புக்கை எத்தனை நாள்ல முடிச்சிருப்பேன்னு. அதே மாதிரி நீங்க மஸ்ட் ரீட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, கண்டிப்பா இந்த ஆத்தரையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வர்த். அப்புறம் நிறைய பேர் திரு என் கணேசனோட பெரிய ரசிகர்கள் எல்லாருமே இருப்பீங்க. உங்களுக்கு சாரோட எந்த புக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபேவரட் பரமன் ரகசியம் அண்ட் அமானுஷ்யன், புத்தம் சரணம் கச்சாமி. இந்த 3மே நான் கிட்டத்தட்ட ஒரு 2 தடவையாவது படிச்சிருப்பேன். அண்ட் ஒவ்வொரு புக்குமே அவரோடது மினிமம் 600 to 700 பேஜஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு பாஸ் பண்ணுங்க. வணக்கம்.